வணக்கம். நம்ம இப்போ கத்திரி வெயில் நிறையவே இருக்குது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு சிறிய வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நம்முடைய சர்வேஸ்வர சிவன் பீடம் சார்பாக. இந்த கத்திரி என்பது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சுட்டெரிக்கும் வெயில் தான். சூரிய பகவான் கிருத்திகை நட்சத்திரத்திலே நுழைந்து வெளியே போகும்பொழுது அந்த காலகட்டம் தான் சூரியனுடைய நட்சத்திரத்திலே உட்காரும் பொழுது தான் நமக்கு கத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:40க்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் வராரு. சூரிய பகவான் மறுநாள், அதாவது வைகாசி 3 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:07 அந்த கத்திரி முடியுது. அந்த காலகட்டம் தான் நமக்கு முக்கியமான நேரம். அந்த மெயின் கத்திரி அந்த நேரத்தில் ஏதாவது முக்கிய விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது மிகவும் நல்லது. அதே போல் அக்னி நட்சத்திரத்தில் சிவன், விஷ்ணு, அம்பாள், முருகப்பெருமான் வழிபாடுகள் செய்யும்பொழுது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் சீதலாதேவி அம்மன் சீதலாதேவி அக்னிகேசம் கரண்டம் அப்படின்னு, அந்த முடியே கேசம்னா முடி, அக்னி முடியாக உடையவள். அதனால் அப்படிப்பட்ட சீதலாதேவி நம்ம மாரியம்மனை வழிபாடு பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். கோடை வெயிலை தவிர்க்கிறதுக்கு வேப்பிலை, மஞ்சள் கொண்டு வீட்டை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். பண்ணும்பொழுது நம்ம வீடு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அதே போல் தான தர்மங்கள் நிறையவே பண்ணணும். அதில் விசிறி, காலணி, குளிர்ந்த நீர், மோர், இளநீர், பானகம், தயிர் சாதம், இந்த மாதிரி பொருட்களை நம்ம தர்மமாக வழங்கும் பொழுது நல்ல பலன்கள், நமக்கு கர்ம பலன்கள்லாம் போயிட்டு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் சுவாமியினுடைய திருமஞ்சன விசேஷத்தை கண்குளிர பார்க்கணும். கண்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, அதனால் கண்குளிர பார்ப்பது மிகவும் சிறந்தது. இந்த காலத்தில் உஷ்ண நோய்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக சுவாமியினுடைய அந்த மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாச அஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை நம்ம ஜபிக்கலாம். சூரிய காயத்ரின்னு பேர் இருக்குது. சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா அந்த மேலே லிங்கத்துக்கு மேலே ஒரு உரி மாதிரி கட்டியிருப்பாங்க. அதில் அந்த மண் கலயத்தில் தொங்க விட்டு அதில் வெட்டி வேர், விளாமிச்ச வேர், பச்சிலை, ஜடாமஞ்சள், பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய், கடுக்காய், மஞ்சள் தூள் ஆகியவற்றை கலர்ந்த நீரை அதில் அந்த பானையில் ஃபுல் பண்ணி அந்த ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமி மேலே விழும்படி நம்ம செய்யலாம். அப்படி பண்ணும்பொழுது இந்த லிங்கத்து மேல் விழும்போது அந்த நீரானது அவர் குளிர்ந்து நமக்கு இன்னொருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இப்படி பண்ணினோம்னா இயற்கை உபாதையோ, பூமி அதிர்வுகளோ, இல்லை மற்ற கெடுதலான விஷயங்களோ நடக்காமல் தடுக்கலாம். இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம செடி, கொடி, மரங்களை எல்லாம் வெட்டக்கூடாது. இந்த நார் உரிப்பது அதெல்லாம் பண்ணக்கூடாது. விதைகள் விதைக்கக்கூடாது. கிணறு, குளம், தோட்டம் இதெல்லாம் அமைக்கக்கூடாது. நிலம் மற்றும் வீடு பராமரிப்பு பணிகளை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கத்திரி அப்படின்றதுனால. இதில் கத்திரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆற்காடு பஞ்சாங்க பிரகாரம் அக்னி நட்சத்திர தோஷம் என்பது சித்திரை மாதம் 21ஆம் நாள் மே 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. மே 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்தா அக்னி நட்சத்திர தோஷம் மே 4ஆம் தேதி இரவு 9:56க்கு ஆரம்பிக்குது. அது பார்த்திங்கன்னா வைகாசி 14ஆம் தேதி, மே 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகுது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் இருக்குது. அப்போ இது வரைக்கும் நமக்கு அந்த தோஷம் இருக்குது. இருந்தாலும் அந்த நான் சொன்னது போல் அதிக பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் வைகாசி 2, 3, 18, 19 சனி ஞாயிறில் சனிக்கிழமை மாலை 5:40க்கு துவங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:07 வரைக்கும் தான் அந்த முக்கியமான கத்திரி நேரம். அதாவது சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரத்திலே சேர்வது தான் நம்ம அக்னி நட்சத்திரம், அதாவது கத்திரி அப்படின்னு சொல்கிறோம். அது முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் நம்ம தவிர்க்கணும். மற்றபடி தான தர்மங்கள் செய்து நம்முடைய முன்னோர்கள் வழியாக நல்ல பலன்கள் அடையலாம். அதேபோல் நம்முடைய சர்வேஸ்வர சிவன் பீடத்திலே ஒவ்வொரு மாதங்களிலும் பௌர்ணமி, அமாவாசையில் யாகம் நடைபெறுகிறது. சர்வேஸ்வர மகா யாகம். அது மாலை 3 to 6 நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு பயனடையலாம். அதே போல் ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய இந்த நிகழ்வை நிறைய நல்ல விஷயங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதை கண்டு ரசித்து அதுக்கு எல்லாருமே லைக் போடணும், கமெண்ட் போடணும். உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். அதே போல் எங்களுடைய யாகத்திற்கும் நல்ல பலன்களை நீங்கள் அடையலாம் என்பதை அன்போடு எங்களுடைய குழு சார்பாக
தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய தொலைபேசி எண் 9943399889 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலியமாகவும் இந்த நம்பரில் நீங்கள் கேட்டுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.